ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சேரன் கார்த்தியாவுக்கு கல்யாணம் நடக்கும்னு 2-3 வாரமாக கதையில் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் சேரன் கார்த்தியாவுக்கு கல்யாணம் நடக்கிறது பதிலாக கார்த்திகா வேறொரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வெளியூருக்கும் கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது ரொம்ப பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பீடாக போன கதை இப்போ ரொம்பவுமே ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. பாவம் டைரக்டருக்கு கதை எதுவும் கிடைக்காம அங்கே இங்கேன்னு சொல்லி அப்படியே தடுமாறுற மாதிரி கொஞ்சம் அப்படியே கதையை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த சுவாரஸ்யம் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க மாதிரி தோன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து பாண்டியனோட ஸ்டோரியை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தாங்க. பல்லவன் வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கடையில் பார்த்தோம்னா பாண்டியன் வானதி அவங்க லவ்வை கொஞ்சம் நேரத்தில் எபிசோட்லலாம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ நிலா வந்து அப்பப்போ வேலைக்கு தேடி போகிறதும், இடையில பார்த்தோம் அப்படின்னா சோழன் அது சம்மந்தமாக சின்னதாக குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணுறதும், லாஸ்ட் எபிசோடில் கூட பார்த்தோம்னா நிலா வேலைக்கு போகிற இடத்துல அந்த சூர்யா நூடிஸ்மெண்ட் அவங்க வந்துட்டாங்க. மொத்தத்தில் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லாஜிக்காக ஒரு மாதிரி அப்படியே கொண்டு போகிற மாதிரி இல்லாமல் மாற்றி கொண்டு போகிறதுனால நம்மளால் இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அல்லது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி ஒரு சுவாரஸ்யமாக பார்க்க முடியாத மாதிரி தனியாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் ஏற்கனவே பார்த்த ப்ரோமோ பிரகாரம் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது இவங்க வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலாவும் சோழனும் வரும்போது வழக்கம் போல் பார்த்தோம்னா அப்படியே காமெடி பண்ணுறாரு, ஸ்வீட்லாம் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு மாதிரி ஜாலியாக இருந்து அடுத்து வேலை கிடைக்கிற விஷயமா நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சோழன் சொல்கிறாரு. இப்போ நிலாவை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இருக்கும்போது அந்த ஓனர் கால் பண்ணுறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டுவாங்க அப்படிங்கும்போது அங்கே போய் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்றாரு. அவங்க கூட வந்து காரில் ஏறுறது யாருன்னு பார்த்தா மனோகரி, அதாவது வந்து நிலாவோட அப்பா வந்து ஏறுறாரு. அதுலேருந்து தான் கதை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து அந்த மாதிரி டிரைவர் கூட்டு போயிட்டார் அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லும்போது டிரைவரை பற்றி இப்படி பேசாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு கடைசியில் அவர் ஃப்ரெண்டை இறங்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் காரில் வராங்க. அதுவே இன்றைக்கான எபிசோடில் பாதி எபிசோட் போகுது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் சோழன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்து அவங்க கோவமாக பேசுகிறாங்க. 2 பேத்துக்குள்ளார ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தா ஈகோ கிளாஸ் மாதிரி ஆகிடுது. இப்போ தான் ஏதோ ஒரு நல்ல ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்குது. இப்போ மனோகர் அவங்க அப்பா கிட்ட வந்து அதாவது சோழன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்தில் நான் அவங்க 2 பேத்தையும் பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பா வந்து சவால் விட ஆரம்பிக்கிறாரு. இப்போ சோழன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரிங்க அவங்களால முடிஞ்சா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அப்பா வந்து எல்லா சீரியலும் இருக்க மாதிரி கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ எப்படி ஏமாற்றி இங்கேருந்து பிரிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு பாராட்டுங்க. ஏன்னா மனோகர் சாதாரண ஆள் இல்லை, அவர் தான் பெரிய ஒரு பிளானோட தானே இருப்பார். அதனால் பார்த்தா சேரன் வீட்டுக்கு நிலாவோட அப்பாவே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதை பார்க்குற நிலா ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாங்க. இது சம்மந்தமாக நம்ம அடுத்த ப்ரோமோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.